Hi friends, welcome to another video. COVID-19 மாதிரி ஒரு புது வகையான வைரஸ் வந்து சைனாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சைனா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன வைரஸ், அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைரஸோட பேர் வந்து HMPVன்னு சொல்கிறாங்க. HMPV இஸ் நத்திங் பட் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் தான் அஃபெக்ட் ஆகும். போத் அப்பர் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை வந்து இது பாதிக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வைரஸ் வந்து COVID-19ஓட சிம்டம்ஸ் எல்லாமே இதுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஒரு வைரஸால் அஃபெக்ட் ஆகி இப்போ சைனாவில் வந்து குவிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த HMPVயோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சோர் த்ரோட்டு, ரன்னிங் நோஸு, அப்புறம் வந்து நோஸ் வந்து பிளாக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கிறது, ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமனாக ஒரு ஃப்ளூ சிம்டம்ஸ் மாதிரியே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம லங்ஸில் போய்ட்டு வந்து நிறைய வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு இருக்காங்க. எல்லா வித ஏஜ் குரூப்பையுமே இது பாதிக்குது. ஃப்ரம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இது பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு வைரஸ் வந்து லேட்டராக வந்து இன்ஃபெக்ஷனாக மாறி ப்ராங்கைட்டிஸ், நிமோனியா அண்ட் ஆல்சோ ஆஸ்துமா வரைக்குமே இது வந்து கொண்டு போய் விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து அலார்மிங்காக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாருமே வந்து ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க டாப் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் க்ளோஸாக பார்த்துட்ருக்கோம். இன் கேஸ் ஆஃப் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ திரும்ப வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா டு சைனா போகிற அந்த ஒரு பயணம் வந்து திரும்ப ரத்து செய்யப்படும்ன்ற மாதிரியும் சிலது சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இது ஒரு அலார்மிங்கான விஷயம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த HMPV வைரஸ் வந்து 2001 தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வைரஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சூட்டபிள் கிடையாது. ஸோ எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாலுமே இந்த வைரஸ் வந்து க்யூர் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த வைரஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான என்னென்ன விஷயங்கள்ன்றது மட்டும் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சைனாவில். நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த வைரஸ் திரும்ப நுழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த HMPV வைரஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி COVID-19 யூஸ் பண்ண மெத்தட் தான் ஆன்டிஜன் டிடெக்ஷன் அண்ட் மாலிகுலர் டிடெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் சைனாவில் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறது. மிஸ்டர் அட்டுல் கோயல் DGHS, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அதோட ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இப்போதைக்கு இது வந்து ஒரு அலார்மிங்கான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவும் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாருமே வந்து ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க யாராவது வந்து அடிக்கடி ட்ராவலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you guys in the next video. Bye.